நீங்க வந்துருங்க. மண்டையில போட்டு உடைச்சிட்டிய. சிவனோட அடியார்களா வந்து கொண்டிருந்தார்கள். அண்ணா ஆதாரங்களா அறிந்து விட்டு சென்றார்கள். ஆனா ஒரே பட்டுக்கிறது மேல கல்லால எரிஞ்சு விடாதீங்கடாப்பா. 1000 பேருக்கு திறந்தோடு வந்து அவந்துருக்காங்க. இது ஒருவரை கூட காணுங்க. என்ன சுவாமி? சாமி ஒருவர் வந்தா? சரி சாமி நான் சீர்காழி சொல்றேன் தெரியுது. அந்த சிவனடியார்களை பார்த்து வருகிறேன். சரி சாமி. அதுக்குள்ள யாரும் சிவனடியார்கள் வந்தா அப்படி ஆகட்டும் சாமி. இன்று ஒருவரையும் காணவில்லை. பாருங்கள் சாமி செல்லலாம். நான் நெசமாத்தான் ஜல்ல குடிச்சு பார்க்குறேன். இப்படி அப்படி ஜல்ல குடிச்சு பார்க்குறேன். ஆண்டவா, நாங்கள் எடுத்த அன்னக்குடி வந்து எதுவும் தவறு ஏற்பட்டதா? எதுவும் குறை ஏற்பட்டிருக்காங்க? அதை நீ ஏற்கவில்லையா ஆண்டவா? ஏற்கவில்லையா? ஐயோ, சீர்காழி சக்தியே ஒரு சிவனடி அடிக்கட்டும். சிதம்பரம் வந்தேன், இங்கேயும் ஒருவரையும் காணும். இதை நான் எங்கே தேடுவது? தேடி தேடிக்காலாம் அயர்ந்து விட்டது. பகவானே ஆண்டவா, இதுவெல்லாம் ஒன்று செய்யலாம். எல்லாம் உஞ்சையலே
இப்பிறப்பில் நான் வாணிடா உனக்கு செய்ய வேண்டிய தொல்லை செய்து உன்னிடத்தில் நல்லாசி பெற வேண்டும் என்று எவ்வளவு இல்லையப்பா. இனி நான் எங்கே போய் பெறுவது? எங்கே சிவனடியார் எந்த இடத்தில் இருக்கின்றார்? ஒன்றுமே எப்படி வாழ்வதா சாவதா? பெரிய பாவத்தை அளவோட தெளிவிட்டு நல்ல கொடி வந்து கட்டி ஆராய்ச்சி வாங்கி கட்டி 1000 பேர்களுக்கு அவது கொடுக்கிறேன் என்று சண்டாளன் வந்து கூறினேன். நான் நடத்தப்பட்டேன். என்னுடைய அருமை மனைவி வங்காட்டை நாங்கள் தான் தவறு செய்து விட்டான். இல்லை, நான் தான் தவறு செய்து விட்டேன். என்னாடு போட்டு என்னாடு போட்டு தென்னாட்டு மண்ணாகி போனா உயரும் இதுதானா உயரும் இதுதானா மாட மாளிகை இருந்தும் உன் அருளாளை பொறுப்பவர்கள் நிறைய மாட மாளிகள் இருந்தும் அடுத்து தானம் செய்வது எண்ணித்தானே இந்த விதத்தை எல்லாம் கடைசிட்டு இதில் இப்படி ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. எத்தனையோ சிவனடியார்கள் இந்த உலகில் இருக்கிறார்களே, எத்தனையோ சந்தமார்கள் இந்த செல்ல சிதம்பரத்திலே இருப்பார்களே, ஒருவரை கூட காணவே என்ன செய்வேன்? இறைவா, பொன்னான வாழ்க்கை
இது இனியால் அடைய முடியாது. இதை நான் உலகில் இருப்பதே தவறு தவறு என்று சொல்கிறேன். அங்கே யார் வந்தவர்கள் தெரியல. அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கவே கூடாது. நமக்கு
நான் நடத்திய இந்த அன்னபோஜனத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்படுமா? ஏற்படாது என்று நினைத்தேன். எந்த நாளும் உன்னுடைய இந்த நாமத்தை மறவாமல் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, சிவாயா சிவாயா என்பவருக்கு அபாயம் ஒருபோது வராத நாம் வெற்றாட்டியார் சொன்னாரே. காட்டுவனுக்கு கை கொடுத்த அதுவெல்லாம் ஐயா முறையோ அப்பா இறைவா ஈசா, இது நியாயமா உனக்கு? உன்னையே சதாகாலம் நஞ்சம் என்று நம்பியிருந்தேனே, இது உனக்கு நியாயமா? பகவானே பகவானே மௌனம் ஏனோ பகவானே, நான் உன்னுடைய பின்னாமத்தை சொல்லி பதறுகிறேன், அழுகிறேன், தழுகிறேனே. வயசு வந்து விட்டது, சாவு வாட்சி அடித்து விட்டது, கால்கள் எல்லாம் கெடுக்கிறது. நீ பதறி இருப்பது நியாயம்தான். நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயா? இறைவா இறைவா இறைவா, அப்படியே தவ செய்து விட்டு அதே சென்றோடனே 1000 பேர்களுக்கு நீ அவதி கொடுக்கிறோம் என்று சொல்லியே அரவணை அன்னப்படி கட்டி வைத்திருக்கிறாய். 5 பேருக்கு நவமணிகள் அடித்து வைத்திருக்கிறாய். நீ இன்ன தவறு ஏற்பட்டு விட்டது, உன்னுடைய தவம் எழுந்து விட்டது. நீ சொல்லக்கூடாதா? இறைவா சொல்லக்கூடாதா? அவட்டவா தெரியப்படுத்தக்கூடாதா? பரிதாபம் தன்னை கண்டு பகவானே மௌனம்
இது ஆரம்பிக்கு செல்கிறேன் வெங்காட்ட நகையை பார்க்கிறேன் அரமண தேவியே திருக்கொண்ட பக்தனும் என்ன நடந்தது? நீ உன் கையால கட்டிய கொடு கட்டிய கொடு கட்டி கொடுப்பதற்கு என்ன சாமி சாமி கழுத்தை அறுப்பதோட அப்படி என்ன நடந்தது? கத்திக்கு என்ன சாமி வேலை? கழுத்தை அறுப்பதற்கு கத்தி வேணுமா? என்ன நடந்து விட்டது சாமி? என்ன நடந்து விட்டது? கழுத்தை அறுப்பதற்கு என்ன நடக்கணும்? என்ன சாமி? ஒரு சிவனடியாரும் வண்டியை பார்த்து சீர்காழி சிதம்பரம் அனைத்துமே தேடி அடைந்து வங்கியும் ஒருவரும் காணும். நம்ம செய்யப்பட்ட விதத்தில் ஏதோ தவறு ஏற்பட்டு விட்டது. சாமி கட்டி எடுத்துக்கலாம் சாமி. அப்படி எல்லாம் நடக்காது சாமி. கடவுள் ஒரு நாள் நம்மளை கைவிட விட்டார்கள் சாமி. கத்தை எடுத்து கழுத்தை அறுத்துக் கொள்வதற்கு என்ன சாமி கொடுமை நடந்து விட்டது சாமி. தயங்காதீர்கள் சாமி. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சாமி. சாமி வந்தாரையா சாமி. வந்தாரையா ஒருவர் வந்தாரையா சாமி. வந்தாரையா சாமி. வந்தாரையா சாமி. வந்தாரையா சாமி. வந்தாரையா சாமி. வந்தவனை எங்கே போயிட்டான் சாமி? வந்தார் அண்ணா அருந்துகளேன்னு சொன்னேன் சாமி. அண்ணவர் என்ன கூறிவிட்டார் தெரியுமா? கணவன் இல்லாத வீட்டில் அண்ணன் அருந்த மாட்டேன்னு சொன்னார் சாமி. ஆமா சாமி. அவர் சாதாரணப்பட்ட அண்ணனார் இல்லை. நம்ம சாதாரணப்பட்ட சாதாரணப்பட்ட சிவனடியார் இல்லை. ஆண்டவன் இல்லாத மனத்திலே அண்ணன் புசிக்க மாட்டேன். ஆமா சாமி. என்னதான் சாமி உன் கணவர் வரட்டும், பிறகு அண்ணன் அருந்துகிறேன் சொன்னார் சாமி.
என்ன அங்கே வர சொன்னாங்க? ஆமா சாமி. எந்த தெளிவுக்கு வந்தாங்க? அத்தி மருந்தடிக்க வர சொன்னாங்க சாமி. ஆமா சாமி. கோலமான திருநாட்சிலே. ஆமா சாமி. அப்ப கோயில் மதிய குடியிருக்கிறார். ஆமா. அப்படியா? நான் இப்பொழுது வந்து அவர் சந்தித்து வருகிறேன். சாமி அப்படியே சென்று அண்ணவர் அழைத்து வாங்க சாமி. என்ன யாருமே இங்க ஒரு அடிவாதம் இல்லை. அங்கே சிங்காளீஸ்வரத்திலே ஒரு அடிவாதம். இவர் இங்க வந்து மனம் வந்து அண்ணா புசிக்காம சேர்ந்திருக்கிறார் என்றால் கடவுளை இல்லாத பணத்தில் கனவு கொள்ள மாட்டேன். அப்படி என்றால் சரி, அந்த சிவனடியார் எங்கே இருக்கிறார்? அங்கே நான் தேடி செல்கிறேன். அங்கே நான் சென்று அண்ணவரை அழைத்து வருகிறேன். நிறைய இருக்கிறது, கொடுமையாக இருக்குது. ஊக்காமல் ஒரு புது அகத்தி மரம் இப்படி வண்ண மலர்களும் காய்களும் இவ்வளவு அழகாக கணிந்திருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு சோதனை தானா? சுவாமி மகனே, நீ வாழ்க. சுற்றி வந்து நமஸ்கரிக்கிறோம். நேரத்தில் என் மரத்திற்கு சென்றீர்களா? என் மனையாரை பார்த்தீர்களா? அவர்கள் அன்னம் புசிக்க கொடுத்ததற்கு நீங்க மத்து விட்டீர்களா? சுவாமி மகனே, நீ வாழ்க. உன் குலம் வாழ்க. உன்னுடைய பரம்பரையே வாழ்க. வாழ்வாங்க வாழ்க. அவன் வந்து இல்லை என்று சொன்னவுடன் இந்த ஆத்தி மரத்திலே வந்து அமர்ந்து விட்டு எதற்காக இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறார்? இதற்காக தெரியாத தங்களை பார்த்தா 1000 பேர்கள் என் மக்களுக்கு வந்து அமர்ந்து விஷயத்தது போல இருக்குது சுவாமி. அந்த மகாதேவர மூலையை காட்சி அளிக்கிறது சுவாமி. நான் தங்களை அழைத்து போகத்தான் சுவாமி. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு குறையாமல் அன்னம் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமா சுவாமி. 1000 பேத்துல ஒரு நாள் குறை. வேற பக்கு இல்லாம, விதி இல்லாம, கெதி இல்லாம என்னை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. அனைத்தும் அந்த பகவான் திருவிழா அனைத்துமே இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அப்புறம் என்னை தேடி வந்த அமுது படைப்பதற்காக, அமுது படைப்பது, நாங்கள் அதை புசிப்பதற்காக. நான் சாப்பிடுறது அளவுக்கு உன்னையால எனக்கு சோறு போட முடியுமா? எவ்வளவு சாதமாக தங்குது சுவாமி. உன்னையால முடியாதுப்பா. உனக்கு அந்த அளவுக்கு வக்கு இருக்காது. என்கிட்ட நான் அகோர பட்சத்தில் இருக்கிறேன். அப்படியா? நீ எல்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடக்கூடிய ஆளு. நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடக்கூடிய ஆளு.
அப்படியா? எனக்கு சோறு போட்டு என்னுடைய பசி ஆத்துற அளவுக்கு உனக்கு தெம்பு இல்லை, உன்னையால முடியாது, நீ போப்பா, நீ போ போ, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், நீ போ. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. தங்களை கண்டது எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சது தெரியுமா? தங்களுக்கு எவ்வளவு சாதம் வேணுமானாலும் அதையும் தருகிறேன் சுவாமி. என்ன வேணாலும் தருவேன். அப்படி என்னவே உன்னுடைய அரண்மனையில நீ சமைச்சு வச்சிருக்கிற? சாதம் தான். சாதத்தை சமைச்சு வச்சிருக்கிற. என்ன சாதம் சமைச்சு வச்சிருக்கிற? தயிர், மோர், பால், சாப்பாடு, ரசம். அதெல்லாம் உன்ன மாதிரி மனுஷ புறவையை சாப்பிடுறோம். அப்படின்னா நான் சாப்பிடுறேன், அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். அப்படியா சுவாமி? அப்படிங்களா? தாங்கள் சாப்பிடுவதற்காக தங்களுடைய நாவுக்கு ருசியாக பரஞ்ச பழம் தன்னை மோர்புலம் சுவாமி வாருமையா. இத்தனை காய்கறி மரத்தில் தங்களுக்கு சமைச்சு வைத்திருக்கிறேன் சுவாமி. பாருங்க சுவாமி, பாருங்க. காய்கறி சமைச்சு வச்சேன். ஆமா சுவாமி. என்ன காய்கறி சொன்னேன்? பரங்கி பழம். பரங்கி பழம். ஆமா. பரங்கி பழத்தை அருவாமனையில வச்சு அறுத்து சுடுற தண்ணியில போட்டு குழம்பு வச்சு எனக்கு பொட்டடி புண்ணியம் தெரிக்கிறோம். அதுல உள்ள பாவம் வழிய நான் ஏத்துக்கணும். என்ன சமைச்சு? அட கொலகாரப்பாரு, பூசணிக்காய் சாம்பார் செய்து நின்றாய் வந்தா அது ஆயனின் திருத்தந்தி மயிரல்லவா. சிவபெருமானுடைய அம்சம் பூசணிக்காயுடைய வயிறு. பூசணிக்காய்னா சிவபெருமானுடைய வயிறோட அம்சம். அப்படியா? பூசணிக்காய் அறுத்தால் ஒண்ணுதான், சிவபெருமானுடைய வயிற்று அறுத்தால் ஒண்ணுதான். அட கொலகார பாவி,
நீ பூசணிக்கை அறுத்து எனக்கு சமைச்சு போட்டு நீ புண்ணியம் தெளிக்கணும். அந்த பாவம் பெரிய நான் ஏத்துக்கணும். அது மட்டுமல்ல, வேற என்ன சொன்னேன்? பூசணி போட வேண்டாம். முருங்கைக்காய் சாம்பார் செய்து நின்றாய் வந்தா அது ஐயனுக்கு மூடி கரையல்லவா முருங்கைக்காய்ங்கிறது சிவபெருமானுடைய சடாமணியினுடைய அம்சம். அந்த பழங்க நீ முருங்கைக்காய் அருவாமனை வச்சு அறுத்தால் என்னதே, சிவபெருமானுடைய சடாமுடியை அறுத்தால் என்னதே. அட குலகார பாவி, முருங்கைக்காய் அருவாமனையில வச்சு அறுத்தியா? உன் வீட்டுல நான் சோறு திங்க வரலாமா? அது மட்டும் இல்ல, அவரைக்காய் சாம்பார் செய்தாய் வந்தா அது ஐயனின் கருத்தை வேறல்லவா. சிவபெருமானுடைய அவரைக்கா, நீ அவரைக்காய் அறுத்தால் ஒண்ணுதா, சிவபெருமானுடைய கையை அறுத்தால் ஒண்ணுதா. கடவுளே, அட பாவி, பாவக்கா அவரைக்காய் அறுத்து அதை குடம்புல போட்டு அந்த புண்ணியத்தை நீதி அடிக்கணும். அந்த தின்ன பாவம் பலிகள்லாம் நான் ஏத்துக்கணும். அட கொலகார பாவி, அப்படி நினைக்கல சுவாமி. வாழைக்காய் சாம்பார் செய்தென்றாய் சிவபெருமானுடைய நெத்தியோட அம்சம் வாழக்கா. அது அறுத்தால ஒண்ணுதான், சிவபெருமானுடைய நெத்தி அறுத்தால் ஒண்ணுதான். அட கொலகார பாவி, ஓ வீடு தேடி நான் சோறு வைக்க வருவனா? வேணா சாமி, ஓ சோறு வேணாம், மண்ணு வேணாம், நீ எனக்கு சோறு ஊத்த மாட்டேன். நீ போ, அது ஒரு பசி தாங்கல, நீ போப்பா. இன்னையால எனக்கு கஞ்சி ஊத்த முடியாது, ஒழிப்பு. இந்த உலகில் மனிதர்கள் பசிக்க வேண்டியது இக்கதிகள் தானே சுவாமி. கத்தரிக்காய் சாம்பார் செய்தாய் வந்தா கத்தரிக்காய் சாம்பார் செய்தாய் வந்தா அது ஐயனின் கை மணியல்லவா. சிவபெருமானுடைய கரத்தில் இருக்கப்பட்ட மணியோட அம்சம் கத்தரிக்காய். அந்த கத்திரிக்காயை நீ அருவாமனையில அறுத்து சுடுற தண்ணியில போட்டு குழம்பு வச்சு கொதிக்க எனக்கு உத்திரி புண்ணியம் கிடைக்கணும். ஆற வச்சு அந்த சிவபெருமானுடைய அம்சமான அந்த கத்திரிக்காயை தின்னுபிட்டு அந்த பாவம் வழியை நான் ஏத்துக்கணும். குலகாரப்பாய், ஓ வீடுகளை நான் சோதிக்க போனா போ 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 சிச்சி வா. சுவாமி, இக்கதிகள் தங்களுக்கு வேண்டாமா? மனிதர்கள் மனிதர்கள் பசிக்க வேண்டியது மரக்கறிகள் தானே சுவாமி. நான் சிவனடியார் அல்லவா? அதெல்லாம் ஒண்ணு மாதிரி மனுப்பிரவிய மனுஷ பிரவிய திங்கிறது. நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அண்ணன் புசிக்கிறவன். அந்த சோறு நமக்கு எடுபடுமா? வேணாப்பா, உன் வீட்டுல எனக்கு சோறு வேணா. இந்த பாவம் பலியில எங்கிட்டா கொண்டு போய் தத்திக்க. நான் தத்துறதுக்கு நாள் இல்லை, ஓ வீடு தேடி நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாதே சுவாமி. பரங்கிக்காய் சிவனுடைய பேரு பயிர்னு சொல்றீங்க, சுரக்காய் சிவனுடைய பேரு மண்டை ஓடுன்னு சொல்றீங்க, பாவக்காய்னு சொன்னேன் சிவனுடைய பேரு சடைன்னு சொல்றீங்க. என்ன சுவாமி, முருங்கைக்காய் சிவனுடைய முழங்கைன்னு சொல்றீங்க, அவரைக்காய் சிவனுடைய 10 வரை நெகம்னு சொல்றீங்க. என்ன சுவாமி, என்ன சுவாமி ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாம் சிவ மூலமாலேயே குறிக்குது. இதெல்லாம் நீ மனுஷப்புறை ஒன்ன மாதிரி மனுஷங்க திங்கிறது. அப்ப நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சோறு திங்கிறவன். பசி பசி பசி. அப்பா, இந்த கறிகள்லாம் உங்களுக்கு வேண்டாமா? வேணாமா? அப்ப நான் வேற கறி சொல்லு, இருந்தா சொல்லு. ஆட்டில 1 கோடி அருமையா காணி, ஆட்டில 1 கோடி Thank you.
ஆட்டில ஒரு கோழி இருந்தாலும் அழைப்பேன் தங்களுக்கு மாட்டில ஒரு கோழி இருந்தாலும் அழைப்பேன் தங்களுக்கு ஆட்டுல ஒரு கோடி அறுப்பேன் மாட்டுல ஒரு கோடி அறுத்து போடுவேன் ஆமா சாமி நீங்க தான் மரக்கறி வேண்டாம்னு சொல்லிட்டீங்க சாமி ஆனா ஆட்டை கொள்ற பாவியா நீ என்ன சாமி இது ஆச்சரியமா இருக்குது ஆனா மாட்டை கொள்ற பாவியா நீ ஆனா மாடுது நீ போய் நினைச்சியா ஆட சண்டாளம் ஓ வீடு தேடி போய் சோறு இங்க வந்திருக்கேன் பார் நல்ல ஆள் என்னைய கூப்பிட நீ ஆமா சாமி அத்தையின் கொள்ளுகிற அரும்பாவி வாசலுக்கு ஆட்டை கொடுற பாவியா நீ மாட்டையும் கொன்னியா ஆட்டை அழுத்திருக்கிற அப்படி கழுத்த உன் நெஞ்சு துடிக்கல உன் ஈரக்குல கொதிக்கல ஆட்டுல ஒரு கோடி அறுத்தியாப்புல பாவி அந்த உசுறு என்ன துடி துடிச்சிருக்கோம் அட கொலகார பாவி உன் வீடு தேடி போய் நான் அன்னதானம் வரதுக்கு வருவனா உன் வீடு தேடி நான் மதியானம் வரதுக்கு வருவனா சீங்காய சுவாமி என்னதான் நினைச்சிருக்கீங்க சுவாமி நான் ஆட்டையும் அறுக்கல மாட்டையும் அறுக்கல தப்பு தப்பா இல்லையா நீ சொல்ல நெஞ்சு குதிக்குது எனக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு வேற தாங்கல ஆட்டை அறுத்தியே உங்க ஈரால அறுத்தியே உன் ஈரக்கூட துடிச்சிருக்குமே படுவாய் அது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாடு துடிக்கிற துடி ஆனா கொலகாரப்பாய் சுவாமி இந்த வேலை செய்யலாமா அப்படி செஞ்சு நீ புண்ணியத்தை அடிக்கணும் அந்த அந்த நான் சாப்பிட்டு அந்த பாவம் வழியை நாய் எடுத்துக்கணும் நீ புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு பிய போகணும் உங்களுக்கு நாய் உங்களுக்கு வரா சுவாமி பாவம் சொல்றவனுக்கு எனக்கு தானே வந்து பாவம் சுவாமி என்ன சொல்றது ஆடு தலை தாப்பை தின்னுட்டு தண்ணீர் அருந்தி எத்தனையோ நன்மை செய்து மக்களுக்கு தருவதுன்னு சொல்றீங்க மாட்டில் 39 தேவர்கள் 47 இசைமார்கள் அனைத்துமே மாட்டில் பசு மாட்டில் குடியிருக்கிறார்கள் எல்லாத்தையும் அறுத்தால் ஒண்ணுதான் எல்லா சாமிகளையும் அறுத்தால் அரைச்சை ஐயோ அப்பப்பா இப்ப என்னதான் சொல்றீங்க என்ன கறி தான் கேட்குறீங்க இதை விட என்ன கறி வேணும் கத்திரிக்காயா இருக்கிறேங்கிறேன் முருங்கைக்காயா இருக்கிறேங்கிறேன் ஆட்டை வெட்டுறேங்கிறேன் மாட்டை வெட்டுறேங்கிறேன் குலகாரப்பாய் எல்லாம் பரிசு என் வாழ்க்கை பொய்தானா கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க மரக்கறியும் வேண்டான்ட்டீங்க ஆட்டுக்கறியும் வேண்டான்ட்டீங்க மாட்டுக்கறியும் வேண்டான்ட்டீங்க நீங்கள் என்ன கறி தான் பார்த்தா எப்படியும் நீங்கள் என் மரத்துக்கு வந்து தான் வேணும் அண்ணன் பசிக்கிறதான் வேணும் என்ன கறி கேட்குறீங்க எப்படி பார்த்தாலும் பாவமா இருக்குது எனக்கு பசி அகோர பசி ஐயோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை அண்ணன் புசிக்கிறவன் நானும் இதுக்கு மேலே காக்க பிடிக்க முடியாது இருந்தாலும் சாப்பிடுறேன் ஆனா நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமா இல்லை சாமி சித்தியோடு இல்லை சாமி போகையில் அதை கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம் ஐயோ அது ஆகாத சாமி வேண்டாம் உங்களுக்கு என்ன கறி வேணும் எப்படி சாப்பாடு கேட்குறீங்க எப்படி நீங்க புசிப்பீங்க ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்க வேணும் அவன் பேரு செய்யறாரு மகனா
பேரு சீராளனா இருக்கணும். அவனுக்கு வயசு 7 இருக்கணும். தாய் பிடிக்க தகப்ப அரிஞ்சு சிரிச்ச முகத்தோட செந்தாமரை புஷ்பத்தோட கொடுத்தா நான் சாப்பிடுவேன். ஒன்னே முடியாது. இப்ப போச்சு நாய. சுவாமி, நாங்கள் சிவனடியார் அல்லவா? ஆடு வேண்டாம், மரக்கறிகள் வேண்டாம். அதெல்லாம் நீ திங்கிறதுப்பா, போப்பா. நான் 6 மாசத்துக்கு ஒரு திங்கிறேன். இதெல்லாம் எனக்கு பத்தாது. இளமனிதன் கறி வேணும்னு சொல்றீங்க. சுவாமி, வயதிலே 7 இருக்கணும், படிப்பிலே 5வது படிக்கணும், அப்புறம் காலையிலே ஸ்நானம் செய்ய வேணும், கடவுளை திண்டாமம் சொல்லி பூச வேண்டும். அப்படித்தானே இருக்கு. நீ செய்ய மாட்டேன். மூஞ்சிய பார், செய்யற முகர கட்டைய பார். என்ன செய்கிறது கடவுளே? அப்ப இவர் உண்மையிலே சிவனடியார் தானா? ஒன்று புரிகிறது. இளமனிதன் கறி வேணுங்கிறாரு. இளமனிதன் கறி வேணும்னா சீரளவனா இருக்கணுங்கிறாரு. 7 வயசா இருக்கணுங்கிறாரு. 5ஆம் வகுப்பு படிக்கணுங்கிறாரு. திருப்பள்ளியிலே படிக்க வேண்டும். காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். கடவுளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். தினமும் நெற்றியிலே திருவிழா அணிய வேண்டும். சிவபக்தியிலே சென்றவனங்கள் என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட குழந்தை என் மகன் தானே. என் மகன் தானே சீராளது. அவன் தானே தாய்க்கு கிளம்பு. அவனுக்கு தானே வயது 7. அவன் தானே பள்ளியில படிக்கிறான் 5வது. இதுக்கு என்ன சொல்லுது? கொடுத்தாத்தானே கொடுத்தாத்தான் வந்தீங்களா சாமி? சின்னசாமி வீட்டுல போய் சாப்பிட்டு போய் என் மனது ஐயப்பனமும் ஒன்றாக வேண்டும். பரவாயில்லை, நான் என் மகனையே அத்துக்கடி சொல்லியிருக்கிறேன். சாமி, தாங்கள் கேட்டபடியே இளமனிதன் கடிதது பாருங்க. இளமனிதன் கடிதது சமைச்சு தரேன். அப்படியா? அப்படின்னா எல்லாம் சரி பண்ணிட்டு என்னை கூப்பிடு, நான் வரேன். எப்படி சொல்லி சரி பண்ணட்டும்? எப்படி சரி? தலைக்கறி தனியா, உடலுக்கு கறி தனியா, தனித்தனியா எனக்கு துண்டு ஆட்டிய லட்டு மாதிரி எனக்கு வச்சிருக்கணும். அதுக்கு சித்தி இல்லையா சாமி? சித்தியோட சேர்த்தாத்தான் அப்படி கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு அப்படி எனக்கு நீ போட்டு இந்த வைத்தரப்புங்கிற அவசியம் இல்லை. போயா, வேதனைப்படாத. சிரி பாப்போம். சிரிச்ச முகத்தோடு எனக்கு செய்யி. நீ இந்த அழுதுகிட்டு இந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட ஆகாது இந்த வேலையெல்லாம். சிரிச்ச முகத்தோட செஞ்சா உன் வீட்டுல திங்கிறேன், இல்லைன்னா போ. அப்படியே சொல்லி தலைக்கறி வேறையாக 21 விதமாக, உணவுக்கறி தனியாக சமைக்க வேண்டும். தாயார் கைகளை பிடிக்க வேண்டும். தகப்பனவன் கைய புடிச்சுக்கணும். தகப்பன் கையால அரிஞ்சு அது சிரிச்சுக்கிட்டே அறியணும். அப்படி கற்களிக்க போட்டா இங்க காதல விழுகணும். அப்படி அறுத்து கொடுத்தா ஒவ்வொரு துண்டமா அப்படியே எச்சி ஊறுது. சீக்கிரம் பாரு, எச்சி ஊறுதுயா சீக்கிரம். அப்படி என்றால் எத்தனை மணி நேரத்துக்குள்ள சமைச்சிட்டு வரட்டும்? இன்னும் கொஞ்சம் 3-4 எனக்கு வரணும். கண்ணடி தனக்குள்ள இருக்கணும். கிடைக்கையோ மேற்கையோ சண்டை வர மாட்டீங்களா? பிள்ளை அத்தை கூட சொல்லக்கூடாது. சத்தம் கலகலன்னு நல்ல சிரியா. ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? வந்ததுல இருந்து ஓடு ஒப்பாரி வச்சுருக்கிறேன். ஏன் அழுகுற? நான் எப்படி உட்காந்துருக்கிறேன்? நல்ல சிரியா. நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமி. தினந்தோறும் 1000 பேர்கள் என் வளர்த்து வந்து அவதூறு வச்சுட்டாரு. இந்த ஒருவர் கூட இல்லை. தங்களுக்கு தான் நேரில் பார்த்தேன். நான் எப்படி சிரிப்பது? ஆள் கிடைக்காம வர்றேன், இல்லைன்னா நான் வர மாட்டேன். கன்றாதிய இல்ல, வேற ஆள் கிடைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இல்ல சாமி. சாமி அப்படின்னா அப்ப என் வார்த்தையை நம்ப மாட்டீங்களா? கொண்டு வருவியாக்கம். என் வார்த்தையை நம்ப மாட்டீங்க அப்படின்னா செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி வேணா சத்தியம் கொடு. என் கையில சத்தியம் பண்ணு. இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இந்த அந்த ஆள் கூப்பிடுறவன் அந்த ஆள் கூப்பிடுறவன் அங்கே போயிடுவேன். அங்கே போய் என்ன அப்படி நீங்க போக மாட்டீங்களா சாமி? இந்த கல்யாணம் கொடுக்க போறாங்க. நீ என்ன பெரியதா என்ன அனுபவம் என்ன? அங்கே போனா 2 சித்தி, அங்கே போனா அங்கிட்ட ஒரு சித்தி. பூதிக்காலி பேர் சித்தி இல்லாம வெறும் கும்மாயை மட்டும் ஆச்சுட்டு போகணுமா? சரி, புடி ரொம்ப பாவம்.
பித்தா பித்தான்னு முழிக்கிறாரு. என்ன பண்ணி தொலைகிறோம்? பாவமாவும் இருக்குது. சரி, முழிக்காத அந்த ஆதி சிவபெருமானுடைய திருவள்ளுவராக உங்களுடைய ஆமா சத்தியம், நல்லா சத்தியம். ஓங்கி சரி, போ 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 போ, சீக்கிரம் கொண்டு போ. நல்லா சிரிச்சுக்கிட்டு போ. நல்ல வேலை ஒரு பிள்ளைய ஞாபகம் சொல்றது தெரிஞ்சுட்டு போகணும். அந்த ஆளு வீட்டுல சோறு திங்க அந்த புண்ணியம் பத்தாத அந்த ஆளுக்கு